கர்நாடக மாநிலத்தின் பிரதான நகரங்களில் ஒன்று ஷிமோகா. அந்த இடத்தின் அமைப்பே சிவபிரானின் திருமுகம் போல அமைந்துள்ளது என்ற பொருளில் சிவமுகா என்று குறிப்பிடப்பட்டதாகவும் அதுவே ஷிமோகா என்று மருவியதாகவும் சொல்கிறார்கள். இந்த ஷிமோகாவில்தான் கோட்டை ஆஞ்சநேயர் என்ற பெயருடன் கோவில் கொண்டிருக்கிறார் அனுமன். தூண்களுடன் கூடிய மண்டப அமைப்புடன் தென்படுகிறது கோபுரம். முன்புறம் பரந்த வெளியில் படர்ந்து அடர்ந்த பெரும் மரத்தின் கீழே நாகர்களின் சிலாரூபங்கள். அவற்றில் ஆச்சரியமாக அனுமனையும் காண்கிறோம். பக்தர்கள் நாகதோஷ பரிகாரமாக வலம் வந்து வழிபடுகிறார்கள். தூண்களுடன் கூடிய நீண்ட மண்டபங்களின் முகப்பிலும் பல்வேறு சுதைகள். முன்னால் உயரமான ஸ்தம்பத்தையும் அதன் கீழே யானையின் சிலையும் தென்படுகின்றன. விமானத்தில் நடுவே ராமனையும் இருபுறமும் அனுமன் மற்றும் கருடனையும் காண்கிறோம். தனி சந்நிதியில் விநாயகப் பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். தந்தையின் சத்தியம் மைந்தனால் காக்கப்பட வேண்டும் என்கிற தர்ம தத்துவத்தை பின்பற்றி காட்டிய தர்மஸ்வரூபனான ஸ்ரீராமனை சந்நிதியில் தரிசிக்கிறோம். எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று தாலாட்டு பாடி மகிழ்ந்த ஆழ்வார்களை நினைவு கூர்கிறது மனம். வலப்புறம் பிராட்டியும் இடப்புறம் இளவலும் உடனிருக்க நின்ற கோலத்தில் தரிசனம் அளிக்கிறான் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன். சாந்தமும் அருளும் ததும்பும் திருமுக மண்டலம், கருணை பெருக்காகவே துலங்கும் அரவிந்த நயனங்கள், புருஷ லட்சணமான கம்பீரத்துடன் காட்சியளிக்கிறார் பெருமான். அருகே அந்த அருளின் பிழிவாக தரிசனமளிக்கிறாள் பிராட்டி. அடியாருக்கு எளியவனாக அவன் இலங்குகிறான் என்றால் தன்னை துன்புறுத்திய அரக்கர்களுக்கும் பரிவு காட்டிய அருள் பெருக்கல்லவா அன்னை சீதை. இவர்களுக்கு சேவை செய்வதே பிறவியின் நோக்கம் எனக் கொண்ட இளைய பெருமானையும் உடன் காண்கிறோம். இவர்களின் முன்னால் சிறிய வடிவிலான உற்சவ திருமேனிகளையும் காண்கிறோம். அவர்களில் சேவையின் வடிவமான அனுமனும் இடம் கொண்டிருக்கிறார். கவசங்களும் துளசி மற்றும் மலர் மாலைகளும் பூண்டு பூரண அழகுடன் காட்சி தரும் இவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். கணவனின் உடன் பிறந்தவர்களையும் அரவணைத்து செல்பவளாக மனைவி இருப்பது ஆணின் பலம். குடும்பத்தின் பலம் என்கிற செய்தியாயிது. தமையனின் குடும்பத்துக்கு எந்த நிலையிலும் துணையாக நிற்பது தம்பிக்கும் கடமை என்கிற அறிவுறுத்தலா? குடும்பம் என்றால் சில முரண்கள், வார்த்தைகள், பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அவற்றையும் கடந்து
ஒருங்கிணைந்து இருப்பதுதான் இல்லறத்தின் சிறப்பு என்கிற உணர்த்தலா? இப்படி பல்வேறு எண்ணங்களை தோற்றுவிக்கிறது இந்த தரிசனம். இவர்களை அடுத்து தனிச்சந்நிதியில் கவசம் பூட்டியவராக காட்சியளிக்கிறார் கோட்டை ஸ்ரீ ராமாஞ்சநேயர். வலக்கரத்தை அபயமாகவும் வளைந்த இடக்கரத்தில் சௌகந்திகா மலரை கொண்டும் காட்சியளிக்கிறார். வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், பகலவனின் மாணவன் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட போதிலும் ஆற்றலின் வடிவாக திகழும் அனுமனின் அடக்கம்தான் மிகப்பெரிய சிறப்பு. தலைக்கு மேல் வளைந்த அனுமனின் வாலில் மணி தென்படுகிறது. வியாசராயர் காலத்து பாணி என்பார்கள். புத்தி கூர்மை, மனோபாவம், துணிவு, செயல்திறன், தடை நீக்கம் போன்றவற்றுக்கு அனுமனை வழிபடுவது மிகச் சிறந்தது. சனி கிரக சஞ்சாரத்தால் உண்டாகும் துன்பங்களிலிருந்து விடுபட சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு துளசி மாலை கட்டியும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபடுவது சிறப்பானது. கைகூப்பிய நிலையில் பொதுவாக காட்சி தரும் அனுமன் இங்கே அபயம் தருபவராக தரிசனமளிக்கிறார். அந்த அருள் மூர்த்தியைத்தான் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். இதோ ஆராதனை நடக்கிறது. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியருக்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சியே ஒன்ற வைத்த அனுமனை மனமொன்றைத் தொழுவோம். நமக்கான மங்களங்களை அனுமன் நிச்சயம் அருள்வான்.